ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், பெண்ணின் பெருமை உணர்த்தும் பெண்ணியம் கிராஃப்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான காஃபியை யூஸ் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளெயினான ஏதாவது ஒரு கிளாஸ் பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சர்ஃபஸ் ரொம்ப பிளெயினான சர்ஃபஸாக இருக்கும். நம்ம அதில் ஒட்டும் போது ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கலர் பெயிண்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் ரஃப்பாக மாறிடும். ஸோ ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறது. ஸோ ஃபுல்லாக இந்த கலரால் பெயிண்ட் பண்ணிக்குவாங்க. ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு டெக்கரேஷனுக்கு பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி சர்க்கிள்ஸ் ஏதாவது பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் போட்டுக்கோங்க. சர்க்கிள்ஸ் போட்டு எல்லா சர்க்கிள்ஸ்லையுமே தனியாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் எல்லா பேப்பர்ஸையுமே அந்த இந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே தான் நம்ம காஃபி பெயிண்டிங் பண்ண போகிறோம். பெயிண்டிங் கிடையாது, அதை அதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூடயே கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா அந்த பேப்பர்ஸை எடுத்து டிப் பண்ணி காய வைக்கணும். ஸோ அது நம்ம அப்படி பண்ணும்போது எப்படின்னா அந்த பேப்பர் கொஞ்சம் ஒரு விண்டேஜ் ஃபினிஷிங். விண்டேஜ்னால் எனக்கு ஒரு ஓல்டு பேப்பர், ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேப்பர்ஸோட கலர் ஒரு மாதிரி ஒரு கலரில் வரும். அந்த கலரோட ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒட்டும் போது பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். அதுக்காக தான். ஸோ இது காய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 1 hour எல்லாம் ஆகும். திருப்பி போட்டு ஃபுல்லாக காய வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ எல்லா பேப்பர்ஸையும் காய வச்சு எடுத்துட்டாச்சு. இது இப்படியே ஒட்டினோன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் அழகாக தெரியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதோட அவுட்லைன் மட்டும், ஸோ அந்த ஒவ்வொரு சர்க்கிள்ஸ்லேயும் அவுட்லைனில் ஏதாவது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ அது நம்மளுக்கு தனியாக ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிற மாதிரி தனியாக தெரியும். மற்றபடி நம்ம சும்மா ஒட்டினோன்னா ஏதோ ஒரு பேப்பரை சும்மா எடுத்து ஒட்டின மாதிரி தெரியும். ஸோ இப்படி பண்ணும்போது இதை சர்க்கிளாக ஒட்டியிருக்காங்க அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறது. எல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ளூவும் அந்த ப்ரௌனும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு மேலே அந்த பாட்டில் மேலே பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியும் அதுக்கப்புறம் கம்மை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒட்ட வச்சேன். அப்போ எனக்கு நல்ல ஃபினிஷிங் வரல, தனியாக இருந்தது. அதனால நான் கம்மை யூஸ் பண்ணி மட்டும்தான் ஒட்டினேன். ஸோ இது ஃபஸ்ட் 2-3 ஒட்டினதுக்கப்புறம் நான் கம்மை யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். ஸோ இது ஃபெயிலியர் மெத்தட் தான். நீங்கள் கம்மை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ஒட்டி முடிச்சுக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ
ஸோ இது ஃபுல்லாக காஞ்சதுன்னா அந்த நடுவில் இருக்க அந்த திட்டு எல்லாமே போயிடும். ஸோ உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த மேலே மட்டும் என்னால் ஒட்ட முடியலை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல மட்டும் லேஸால் கவர் பண்ணுறேன். ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடித்தோன்னா என்னோட இந்த ஆர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நார்மலாக நம்ம வந்து என்ன ஏதாவது ஃப்ளவர் டெக்கரேஷன் அந்த மாதிரி தானே பண்ணுவோம். இந்த மாதிரி காஃபி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக பண்ண மாட்டோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல். இது யாராவது திடீர்னு பார்த்தாங்கன்னா நம்ம வந்து பேப்பரும் காஃபியும் யூஸ் பண்ணியிருக்கோன்னா கண்டே பிடிக்க மாட்டாங்க. ரொம்ப வேறு ஏதோ வச்சு பண்ணியிருக்கோன்னு தான் நினைப்பாங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வெளில ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.